ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான சக்கையை வச்சு ஒரு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த சக்கையை வச்சு தான் நான் இன்றைக்கி தீயல் பண்ண போகிறேன். இது சின்னதாக தான் இருக்கும். இதுக்கு பேர் சீமை சக்கை அப்படின்னும் சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இனி கட் பண்ணிடலாம். ரெண்டாக கட் பண்ணினா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். சென்டரில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். பாதி மூடி தேங்காயில் வத்தல் மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பும் போட்டு நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். சக்கையை இந்த மாதிரி நான் கட் பண்ணி தண்ணீரில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா அது கலர் சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். அது நல்லா பொட்டுனதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த நேரத்தில் வறுத்து வச்ச தேங்காவை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா சக்கையை சேர்த்துடலாம். நான் அந்த ஒரு சக்கையுமே கட் பண்ணி ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இந்த சக்கையில் அவியலும் வைக்கலாம், துவரமும் வைக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டியாகிட்டு இருக்கும். நான் இன்றைக்கி தீயல் தான் வச்சுருக்கேன். சக்கையை அவ்வளோத்தையுமே சேர்த்தாச்சு. இனி ஒரு பரட்டு பரட்டிடலாம். இனி இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கு கல் உப்பையும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அரை கப்பு போல் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இனி குக்கரை மூடி ஒரு விசில் போல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில்லையே சூப்பராக குக் ஆயிரும். ஒரு விசில் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டதை விடவும் குக் ஆகி கொஞ்சம் குவான்டிட்டி குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆகணும். அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் வறுத்து வச்சுருந்ததுக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நான் கறி மசாலா ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். கறி மசாலா இல்லை அப்படின்னா தேங்காய் வறுக்கிறது கூடவே கொஞ்சம் கிராம்பு, கருவாப்பட்டை, ஏலக்காய்லாம் போட்டு நம்ம வறுத்துருக்கணும். எவ்வளவு தண்ணீர் வேணுமோ அதுக்கு தக்கன ஊற்றிக்கிட்டு உப்பு பார்த்துக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதில் நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். புளி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கிடலாம். நான் இதில் தக்காளி சேர்க்கலை. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி விட்டுறலாம். புளியும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். நல்ல டேஸ்டியான சக்கை குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.